ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்சிஆரோட டேர்ன் ஆன் அண்ட் டேர்ன் ஆஃப் ப்ளஸ் கம்பெடிஷன் பார்க்கலாம். எஸ்சிஆரோட டேர்ன் ஆன்னா என்னென்னா, எஸ்சிஆர் இனிஷியலி ஆஃப் நிலையில் தான் இருக்கும். அதை ஆன் செய்ய ஃபார்வர்ட் பயாஸ் ப்ளஸ் கேட் ட்ரிகர் வந்து நம்ம கொடுக்கணும். என்னென்னா எஸ்சிஆர் கண்டக்ஷனுக்கு வரும் கேட் பல்ஸு ஆரம்ப ட்ரிகர் மட்டும்தான். எஸ்சிஆர் லேட்ச் ஆன பிறகு கேட் சிக்னல் வந்து தேவைப்படாது. ப்ரொவைட் ஆனோட் கரண்ட் போதுமான அளவில் இருந்தால் போதும். அதாவது என்னென்னா, ஒரு பெரிய எலக்ட்ரிக் டோர் நினச்சிக்கோங்க. கேட் பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோர் ஓப்பன் பட்டன். பட் ப்ரெஸ் பண்ணினதும் டோர் ஓப்பன், பட்டனை விட்டாலும் டோர் ஓப்பன் ஆகவே இருக்கும். அதுதான் எஸ்சிஆர் லேட்சிங். எஸ்சிஆர் லேட்சிங் கரண்ட் ஐஎல். எஸ்சிஆரை வந்து கேட் பல்ஸ் மூலம் ஆன் செஞ்ச பிறகு கேட் சிக்னல் ரிமூவ் செய்தாலும் எஸ்சிஆர் வந்து கண்டினியூவாக தான் உள்ளே வந்து ஆன் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து லேட்சிங் கரண்ட்னு சொல்லுவோம். இது முக்கியமாக டேர்ன் ஆன் ப்ராசஸ்க்கு ரிலேட்டடு. எக்ஸாம்பிள் கேட் பல்ஸ் கொடுத்தோம், கரண்ட் வந்து 2 AM 2 AM எஸ்சிஆர் ஆன் ஆகுது, லேட்ச் ஆகுது. ஸோ கரண்ட் போதுமான அளவு இல்லை என்றால் எஸ்சிஆர் வந்து லேட்ச் ஆகாமல் ஆஃப்லேயே இருக்கும். நீங்கள் கம்மியான கரண்ட் கொடுத்தீங்கன்னா, அதாவது அந்த டிவைஸ்க்கு தேவையான கரண்ட்டை விட கம்மியான கரண்ட் வந்து நம்ம கொடுத்தோன்னா அந்த டிவைஸ் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்காது, ஆஃபில் தான் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க அவங்க. ஹோல்டிங் கரண்ட் என்னென்னா, எஸ்சிஆர் ஆல்ரெடி ஆன் நிலையில் இருக்கும்போது அதை ஆனாக மெயின்டைன் செய்ய வேண்டிய மினிமம் ஆனோட் கரண்ட் தான் சொல்லுவாங்க. ஹோல்டிங் கரண்ட் ஐஹெச் கீழே தான், அதாவது ஆனோட் கரண்ட் ஐஹெச் கீழே சென்றால் எஸ்சிஆர் வந்து ஆஃப் ஆகும். ஹோல்டிங் கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மினிமம் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் வந்து ஆஃப் ஆகிரும். ஸோ லேட்சிங் கரண்ட் வந்து ஐஎல், ஹோல்டிங் கரண்ட் ஐஹெச், டேர்ன் ஆன் ப்ராசஸ்ஸு லேட்சிங் கரண்ட், ஆன் ஸ்டேட் மெயின்டைன் டேர்ன் ஆஃப் கண்டிஷன்ஸ் அங்கே அப்ளை ஆகும். ஹோல்டிங் கரண்டில் எஸ்சிஆர் வந்து லேட்சாக மினிமம் கரண்ட்டு, எஸ்சிஆர் வந்து ஆனாக இருக்க மினிமம் கரண்ட்டு. ஹோல்டிங் கரண்டை விட லேட்சிங் கரண்ட் அதிகமாக இருந்தது அந்த ஆன் கண்டிஷன்ஸ். ஓகேவா? இதே லேட்சிங் கரண்ட்டு ஹோல்டிங் கரண்டை விட லேட்சிங் கரண்ட் அங்கே வந்து அதிகமாக இருக்கும். ரெண்டுலேயுமே சேம் தான். லேட்சிங் கரண்ட் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கணும். லேட்சிங்னா ஆன், லாக். ஹோல்டிங்னா ஆனில் ஹோல்டு, அண்டு ஹோல்டிங்கோட லேட்சிங் தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து எஸ்சிஆர் டேர்ன் ஆஃப் எப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, கேட் சிக்னல் ரிமூவ் பண்ணாலும் எஸ்சிஆர் வந்து ஆஃப் ஆகாது. கேட் ட்ரிகர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, எஸ்சிஆர் ஆன் ஆக மட்டும்தான் அது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கேட் சிக்னல் வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ எஸ்சிஆர் ஆஃப் பண்ணணும்னா ஹோல்டிங் கரண்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிக்ரீஸ் பண்ணாலே எஸ்சிஆர் வந்து ஆஃப் ஆயிரும். கம்பெடிஷன் என்றால்னா எஸ்சிஆர் ஆஃப் செய்ய ப்ராசஸ் தான் கம்பெடிஷன் சொல்லுவாங்க. டேர்ன் ஆன்னா ட்ரிகரிங், டேர்ன் ஆஃப்னா கம்யூட்டேஷன். ஓகே, டேர்ன் ஆன்னா கேட்டுக்கு ட்ரிகர் பண்ணும் கேட்டை, டேர்ன் ஆஃப்னா கம்யூட்டேஷன் சொல்கிறாங்க. கம்யூட்டேஷனாக 2 மெயின் டைப்ஸ்: நேச்சுரல் கம்யூட்டேஷன், ஃபோர்ஸ்ட் கம்யூட்டேஷன்ஸ். நேச்சுரல் கம்யூட்டேஷன்னா ஏசி சப்ளை சர்க்யூட்டில் கரண்ட் வந்து நேச்சுரலாக 0 ஆகும். கரண்ட் 0, ஹோல்டிங் கரண்ட்டு கீழே சொல்கிறது எஸ்சிஆர் ஆஃப் ஆகும். நேச்சுரல் கம்யூட்டேஷன்னா ஆஃப் கண்டிஷன் சொல்லுவாங்க. அது 2 டைப்ஸ், ஒன்று நேச்சுரல், ஒன்று ஃபோர்ஸ்ட்டு. நேச்சுரல்னால் நம்ம வந்து கரண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோல்டிங் கரண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 0 வந்துச்சுன்னா நேச்சுரலாகவே இது ஆஃப் ஆகும். இதை வந்து நேச்சுரல் கம்யூட்டேஷன் இல்லை லைன் கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டயக்ராம் ஏசி வேவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அந்த ட்ரையாங்குலர் மாதிரி மேலே போய்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி டைம்க்கு நேராக அப்படியே கீழே இறங்கிடுச்சு பார்த்தீங்களா, அதுதான். ஸோ 0 கரண்ட் 0 கரையில் வந்து எஸ்சிஆர் கண்டக்ஷன் ஸ்டாப் ஆகிடுது. ஏசி சப்ளை கரண்ட் நேச்சுரலி 0, எஸ்சிஆர் ஆஃப். ஃபோர்ஸ்டு கம்யூட்டேஷன்னா டிசி சர்க்யூட்டில் கரண்ட் வந்து நேச்சுரலி 0 ஆகாது. அதனால் எஸ்சிஆர் கரண்ட்டை எக்ஸ்டர்னல் சர்க்யூட் மூலம் ஃபோர்ஸ் பண்ணி 0 ஹோல்டிங் கரண்ட் கீழே கொண்டு வரணும். இப்போ ஏசினா நம்ம வந்து அங்கே வந்து லைன் கரண்ட், அதான் நேச்சுரல் கம்யூட்டேஷன் லைன் கம்யூட்டேஷன் மூலமாக ஈஸியாக ஆஃப் கண்டிஷன் கொண்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க. இதே ஃபோர்ஸ்டு கம்யூட்டேஷன் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா டிசி சர்க்யூட்டில் தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. டிசி சர்க்யூட்டில் நேச்சுரலாக வந்து 0 ஆகாது கரண்ட்டு. ஸோ அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இந்த கம்யூட்டேஷன், அதாவது எஸ்சிஆர் ஆஃப் பண்ணுறாங்க. அதாவது எஸ்சிஆர் கரண்ட்டை எக்ஸ்டர்னல் சர்க்யூட் மூலம் ஃபோர்ஸ் பண்ணி 0 ஹோல்டிங் கரண்ட்டு கீழே கொண்டு வரணும். இதுதான் ஃபோர்ஸ்டு கம்யூட்டேஷன். காமன்லி யூஸ்டு சாப்பர். டிசி எங்கெல்லாம் டிசியில் எஸ்சிஆர் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் ஃபோர்ஸ்டு கம்யூட்டேஷன் தான் பண்ணுறாங்க. சாப்பர், இன்வெர்ட்டர், டிசி சர்க்யூட்ஸ். ஃபோர்ஸ்டு கம்யூட்டேஷன் கிளாஸஸ் வந்து கிளாஸ் ஏ நேம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அதாவது என்னன்னா, லோடு செல்ஃப் கம்யூட்டேஷன்ஸ், resonant pulse commutations, class C complementary commutation, class D auxiliary impulse commutation, class E external pulse commutations. natural versus forced commutations என்னன்னு பார்க்கலாம். ஏசி சர்க்யூட்டு நேச்சுரல், ஃபோர்ஸ்னால் மெயின்லி டிசி சர்க்யூட்டு,
current naturally 0, external circuit forces current 0, line computation, forced computation, சிம்பிள் அடிஷ்னல் கம்ப்யூட்டேஷன் சர்க்யூட் நீடட். நம்ம எக்ஸல் சர்க்யூட் வச்சு தான் ஃபோர்ஸ்டு கம்ப்யூட்டேஷன் பண்ண முடியும். ஏசி கன்வெர்ட்டர்ஸ், இது வந்து சாப்பர் இன்வெர்ட்டர்ஸ். ஃபோர்ஸ்டு கம்ப்யூட்டேஷன் எங்கே பாசிபிள்னா டிசியில் பாசிபிள். டேர்ன் ஆஃப் டைம், எஸ்ஆர் ஆஃப் ஆனது உடனே ஃபுல் பிளாக்கிங் கெப்பாபிலிட்டி கிடைக்காது. ஃபுல் பிளாக்கிங் கெப்பாபிலிட்டி கிடைக்காது. ஸோ ஸ்டோர் சார்ஜ் ரிமூவ் ஆக ஃபைனட் டைம் தேவை. இதுதான் டேர்ன் ஆஃப் டைம், டிக்யூன்னு சொல்கிறாங்க. எக்ஸல் சர்க்யூட் மஸ்ட் ப்ரொவைட் அடிக்யூட் டேர்ன் ஆஃப் இன்டர்வல் ஸோ தட் எஸ்சிஆர்ஸ் ரிகெயின்ஸ் ஃபார்வர்ட் பிளாக்கிங் கெப்பாபிலிட்டி. டிக்யூ, எஸ்சிஆர் ரெக்யூர் டைம் டேர்ன் ஆஃப் டைம். வெரி இம்பார்ட்டன்ட் டிஎன்பிசி பாயிண்ட்னா கேட் ஃபால்ஸ் வந்து எங்கே கொடுப்பாங்க, எஸ்சிஆர் ஆனது. கேட் கேனாட் நார்மலி டேர்ன் ஆஃப் எஸ்சிஆர். ஐஎல்னா லர்ச்சிங் கரண்ட், ஐஹெச்னா ஹோல்டிங் கரண்ட். ஐஎல் ஐஹெச் கம்யூட்டேஷன்ஸ் டேர்ன் ஆஃப் ப்ராசஸ். டேர்ன் ஆஃப் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டேஷன் சொல்லுவாங்க. ஏசியில் நேச்சுரல் கம்ப்யூட்டேஷன், டிசியில் வந்து ஃபோர்ஸ்டு கம்ப்யூட்டேஷன்ஸ். அப்புறம் வந்து த மினிமம் ஆனோட் கரண்ட் ரெக்யூர் டு லேட்ச் த எஸ்சிஆர் ஆஃப்டர் ட்ரிகரிங் இஸ் லர்ச்சிங் கரண்ட். த மினிமம் ஆனோட் கரண்ட் ரெக்யூர் டு லேட்ச், எஸ்சிஆர் ஆன் ஆகுதுக்கு லேட்சிங் கரண்ட் ஐஎல். அதே மாதிரி த மினிமம் ஆனோட் கரண்ட் ரெக்யூர் டு மெயின்டைன் எஸ்சிஆர் ஹோல்டிங் கரண்ட். எஸ்சிஆர் ஆன் ஸ்டேட்டில் என்னென்னா ஹோல்டிங் கரண்ட். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லேட்சிங் அண்ட் ஹோல்டிங் கரண்ட் ஜென்ரலி ஹோல்டிங் கரண்ட்டை விட லேட்சிங் கரண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். எஸ்சிஆர் நார்மலி cannot be turned off by, கரெக்டு. டேர்ன் ஆஃப் வந்து அதாவது ரிமூவிங் ஆனோட் கரண்ட், ரிமூவிங் கேட் பல்ஸ். எஸ்சிஆர் நார்மலி cannot by டேர்ன்ட் ஆஃப். இந்த இதில் வந்து எது cannot எஸ்சிஆரில் வந்து டேர்ன் ஆஃப் கண்டிஷனுக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னா ரிமூவிங் கேட் பல்ஸ். ஏன்னா கேட் பல்ஸை ரிமூவ் பண்ணதுனால நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது. ரிவர்ஸ் பயாசிங், கம்யூட்டேஷன், ரெடியூசிங் ஆனோட் கரண்ட், இதில் எது பண்ணாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்டிங் கரண்ட்டை குறைஞ்சு நம்ம டிக்ரீஸ் பண்ணி எஸ்சிஆரை ஆஃப் பண்ணிடுவோம். பட் எஸ்சிஆர் ஆஃப் பண்ணாத கண்டிஷனில் ரிமூவிங் கேட் பல்ஸ் தான். The process of turning off a conducting SCR is called turning off conducting commutations. turning off வந்து என்ன சொல்லுவாங்க எஸ்சிஆரில் வந்து கம்யூட்டேஷன்ஸு. அப்புறம் வந்து என்னென்னா natural computation is commonly associated with AC supply. Forced computation is mainly required in DC supply, DC circuits. Which computation class is called resonant pulse computations? Resonance pulse வந்து class B. நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்துருப்போம். எனக்கு என்ன ஃபோர்ஸ்டு கம்ப்யூட்டேஷன் வந்து ஒரு நிமிஷம் இருங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபோர்ஸ்டு கம்ப்யூட்டேஷன் கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லோடு ஏ, அதாவது கிளாஸ் ஏனா செல்ஃபு இல்லை லோடுன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் பி வந்து ரிசோனன்ட், கிளாஸ் சி காம்ப்ளிமெண்ட்ரி, டி ஆக்சிலரி, இ எக்ஸ்டர்னல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனா செல்ஃபு, பினா ரிசோனன்ட், சினா சி காம்ப்ளிமெண்ட்ரி, டினா ஆக்சிலரி இம்பல்ஸு, ஈனா எக்ஸ்டர்னல், இ எக்ஸ்டர்னல். ஞாபகம் வச்சுக்கோங்க. Class C commutation is known as CC complementary commutations. The SCR turn off time is represented by turn off பண்ணுறதுக்கு என்ன TQ turn off வந்து TQன்னு சொல்லுவாங்க. அதான் நீங்கள் படித்தமே TQ, turn off வந்து TQன்னு சொல்லுவாங்க. Turn off time, external circuit must provide adequate turn off interval so that SCR regains forward blocking capability. ஸோ எஸ்சிஆர் ரெக்கவர் டேர்ன் ஆஃப் டைம் தான் டிக்யூன்னு சொல்லுவாங்க. டேர்ன் ஆஃப் டைம். டேர்ன் ஆன் லர்ச்சிங் ஐஎல், ஹோல்டிங் ஐஹெச் டேர்ன் ஆஃப் கம்ப்யூட்டேஷன், நேச்சுரல் கம்ப்யூட்டேஷன், ஃபோர்ஸ்டு கம்ப்யூட்டேஷன். கிளாஸ் ஏலேருந்து டேர்ன் ஆஃப் டைம் டிக்யூ. அப்புறம் 1 மார்க் பார்த்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா?